ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 616. இங்கு பாவங்கள் அனைத்தையும் போக்கும் திருவேங்கட மலை ஸ்ரீனிவாசன் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் துர்வாச முனிவர் சேஷகிரியின் சிறப்புகளை மேலும் கேட்பாயாக என திலீபனுக்கு கூறத் தொடங்கினார். புஷ்கரணி தீர்த்தத்துக்கு வாயு மூலையில் வராக தீர்த்தம் ஒன்று உள்ளது. அதற்கு அந்த பெயர் வந்ததற்கான காரணத்தை கூறுகிறேன் என்றார் அவர். ஹிரண்யாக்ஷன் பூமியை எடுத்து கடலுக்கு உள்ளே ஒளித்த காலத்தில் திருமால் வராகமாக திருவுரு கொண்டு அரக்கனை தேடி ரசா தலத்துக்குள் சென்று தனது கொம்பினால் அவன் உடலை பிளந்து கொன்று பூமி தேவியை கொம்பின் நுனியில் ஏந்தி வந்து முன்பு போல ஆதிசேஷன் தலைமீது வைத்தான். தேவர்களும் முனிவர்களும் வராகமூர்த்தியின் ஜலவாசத்தினை பிரம்மதேவனால் அறிந்து பூஜிக்க வேண்டி அந்த தீர்த்தத்தில் இருந்து வராகமூர்த்தியை எழுந்து அருளச் செய்தார்கள். அது முதல் அதற்கு அந்த பெயர் உண்டாயிற்று. இப்பொழுது சீனிவாசனே அந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான வராகமூர்த்தியை எந்த கர்மத்திலும் சங்கல்பித்து பூஜிக்கும்படி அருளி இருக்கின்றார். இத்துடன் மேலும் ஒரு கதை காண்போம். விஷ்ணுவர்மன் என்ற ஒரு பிராமணன் சன்மார்க்கம் இல்லாத காமுகனாக தனது ஆச்சாரியன் மனைவியை விரும்பி கூடி தனது வாலிப பருவம் முழுவதையும் அந்த பாவத்தை செய்து வந்தான். கிளப்பருவத்தில் உடல் முழுவதும் பிணிகள் தோன்றி பெருகி துன்பம் அடைந்தான். குஷ்ட நோயால் புழுக்கள் மலிந்து புண்களை துளைத்து இரத்தத்தை வலிய விட்டன. சுற்றத்தார்களும் மற்றைய மக்களும் இகழ்ந்து விரட்ட வனத்தை அடைந்தான். காட்டுக்கு சென்ற அவன் அங்கு இடறி விழுந்து விட்டான். அப்போது நாய் நரிகள் அவனை கடித்து இழுத்துச் செல்ல அவன் இறந்து விட்டான். யம தூதர்கள் அவனை பற்றி இழுத்து நரகத்தில் தள்ளினார்கள். அவனுடைய புதல்வன் வேதநாமன் என்பவன் நல்ல மேதாவியான காலத்தில் தன் தந்தைக்கு எய்திய தீ வினையை நினைத்து அவனுக்கு நல்ல கதி கிடைப்பதற்காக திருவேங்கட மலையை அடைந்து ஸ்ரீனிவாச மூர்த்தியை பணிந்து அவனது திருக்கோவிலில் பசு நெய்யால் விளக்கேற்றி வந்தபடியால் அவன் தந்தையின் பாவம் நசிந்து போக அவன் நரகத்தை நீங்கி பரமபதத்தை அடைந்து விட்டான். ஆகையால் திருமலைக்கு செல்ல நினைத்து அடியெடுத்து வைப்பவருக்கும் அஸ்வமேத யாக பலன்கள் கிட்டும். திருவேங்கட வைபவம் கேட்பவர் செல்வ வளமை பெறுவார்கள். வேங்கட மான்மியத்தை எழுதியவரும் வாங்கியவரும் பூஜித்தவரும் வித்தையும் ஞானமும் சம்பத்தும் பெற்று பிறகு பரமபதத்தை அடைவார்கள் என துர்வாச முனிவர் கூறினார். இது பிரம்மாண்ட புராண பொருளில் கூறப்பட்டு இருக்கின்றது. இத்துடன் மேலும் ஒரு கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பிரம்மலோகத்தில் பிரம்மனுடைய சபையில் வசிஷ்ட முனிவர் சென்று பிரம்மனை நோக்கி, பிரம்மதேவா, யாவரும் என்னை ராச புரோகிதர் என வழங்குவார்கள். ஆனால் அரசர்கள் தினந்தோறும் செய்யும் பாவங்கள் எல்லாம் அவனது புரோகிதனே சேரும் என சாஸ்திரங்கள் கூறுவதால் நான் மிக துயரத்தில் ஆழ்ந்துவிட்டேன். மேலும் என்னிடம் உள்ள இந்த பிராமணன் பொருள் இல்லாமையால் ஒழுக்கம் இழந்து யாகசாலையில் வேதியர்கள் நடுவே சென்று தட்சணை கொடுக்கும் சமயத்தில் அற்பம் ஈந்தால் வாங்காமல் சினந்து நிந்திக்கும் ஈனன். ஆகையால் அவர்கள் இவனை பழித்து, நீ வசிஷ்ட முனிவரிடம் இரு என இவனை என்னிடம் அனுப்பி வைத்து இருக்கின்றார்கள். இவனும் என்னை அணுகி தன்னை பரிசுத்தமுன் ஆக்கும்படி வேண்டிக் கொண்டான். தனது பாவங்களை நீக்க வேண்டும் என்றான். எனவே என்னுடைய பாவங்களையும் அவனுடைய பாவங்களையும் நீங்கள்தான் போக்க வேண்டும் என கேட்டார். அதற்கு பிரம்மதேவர் வசிஷ்டரை நோக்கி, நீங்கள் திருவேங்கட மலையில் உள்ள கோண தீர்த்தத்தை அடைந்து நீராடி ஸ்ரீனிவாசனை தியானம் செய்தால் உம்முடைய பாவங்கள் நீங்கிவிடும் என்று கூற, அதன்படி நடந்து பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொண்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்